பெருவாரியானவர்கள் அப்படியே தாவேக்காவுக்கு போறப்போ அதிமுகவுடைய எதிர்காலம் என்னங்கிற பெரிய கேள்விக்குறி வருது இல்லையா? அவர் தலைமையில் இனி அதிமுக ஜெயிக்காது. இதில் ரொம்ப தெளிவாக எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவருக்கு நீ ஜெயிக்கணும், ஆட்சி அமைக்கணும் அப்படி ஒரு நோக்கம் இருக்கிறது போல எல்லாம் தெரியல. சேலம் மாவட்டத்தை நம்ம அதிமுக கோட்டையை வச்சிருக்கிறோன்னா அப்போ தமிழ்நாடு முழுக்க சேலத்தை தவிர மிச்சம் எல்லா மாவட்டங்கள்லையும் கட்சியை முடிச்சு கட்டிட்டார் என்பது தானே அவர் சொல்கிறாரு. அப்போ அனைவரும் அடுத்த தேர்தலில் இந்த பரிணாம வளர்ச்சி எடப்பாடி தொகுதிக்கானதாக இருக்கும். இத்தனை நாள் இருபெரும் தலைவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி விட்டு உங்களுடைய சுயநலத்திற்காகவும் ஒரு சில நன்மைகள் நடக்கணுங்கிறதுனால ஒரு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கீங்க. அந்த குற்றச்சாட்டு சரியானது தானே? அவர்கள் செய்தது தவறு. முதல்ல இவர் யோகியமானு பார்க்கணும்ல. இப்போ ஒன்றிணைக்கணும்னு சொல்ற குரலே உங்களை தவிர யாரும் இல்லையா? அவங்க அந்தந்த கட்சியில போய் ஐக்கியமாயிட்டாங்க. எல்லாரும் அனுப்பிச்சாச்சு இல்ல, ஒருத்தருமே இல்லை இந்த கட்சியில. சிவி சண்முகமோ வேலுமணியோ பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் கொந்தளித்து எடப்பாடியை அடித்து அந்த சீட்டு விட்டு துரத்திருப்பாங்க. அண்ணாமலை வெர்சஸ் விஜய் என்பதாக இந்த களம் மாறுகிறது. அப்படி மாறக்கூடாதுன்னு நினைச்சா முதல்ல அதிமுக தலைமை மாறணும். அண்ணாமலை ஏதாவது தனி இயக்கம் தொடங்கினாலும் பாஜக அவர் மேல அந்த ஒரு முத்திரை இருக்கிறப்போ அவர் எப்படி இந்த கம்யூனல் இம்பேலன்ஸ் எல்லா சமுதாயத்திற்குமானதான் மாறுவார்? எம்ஜிஆர் திமுக தானே இருந்தாரு. திமுக எதிர்த்து அவர் அரசியல் பண்ணலையா? எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் திமுகன்னு பார்த்தாங்களா என்ன? விஜயை விட அண்ணாமலை ஒரு சென்சிபிள் பொலிட்டீஷியன், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். விஜயை விட ஒரு 10 வயசு குறைவானவர். அந்த இளைஞர்கள் இடத்துல சினிமா தாக்கத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியல் தாக்கத்தை வச்சிருக்காரு. திமுக எதிர்ப்பையும் எடப்பாடியோட எதிர்ப்பையும் உருவாக்குனது அண்ணாமலை. ஆனா அது பயன்படுத்தி கொண்டது விஜய். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகாக தமிழக அரசியல் களமே வேறு மாதிரியா மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு தாக்கம் நம்மளால கண்கூடாக தெரியுது. இதுல முதல் நம்ம அதிமுக பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக தான் தேர்தல் முடிந்த பிறகாகவே பலர் போயிட்டாங்க. தோற்று போன எம்எல்ஏக்களும் சரி, வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும் சரி, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இப்போ போறப்போ இது நாள் வரைக்கும் 4-5 பேர் தான் அவங்க கட்சி கிடையாது போனான்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்ப பெருவாரியானவர்கள் அப்படியே தாவேக்காவுக்கு போறப்போ அதிமுக எதிர்காலம் என்னங்கிற பெரிய கேள்விக்குறி வருது இல்லையா? இல்லை, அதிமுக எதிர்காலம் எடப்பாடி தொகுதியில் இருக்கு இன்னும். ஏன்னா முதல்ல அகில இந்திய அதிமுகவாக இருந்தது, அப்புறம் தமிழகத்தில் ஆளுகிற கட்சியாக இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் அகில இந்தியன்றது, அம்மா காலத்தில் தமிழ்நாட்டில் எடப்பாடி மண்டல கட்சி ஆக்கினார். இப்போ சேலம் மாவட்டத்துக்குள்ளே உண்டான கட்சி, ஒரு கட்சியினுடைய தலைவர் சேலம் மாவட்டத்துக்குள்ளே நான் ஜெயிச்சிட்டேன், சேலம் மாவட்டத்தை நம்ம அதிமுக கோட்டையை வச்சுருக்கிறோன்னா அப்போ தமிழ்நாடு முழுக்க சேலத்தை தவிர மிச்சம் எல்லா மாவட்டங்கள்லையும் கட்சியை முடிச்சு கட்டிட்டார் என்பது தானே அவர் சொல்கிறாரு. அப்போ அனைவரும் அடுத்த தேர்தலில் இந்த பரிணாம வளர்ச்சி எடப்பாடி தொகுதிக்கானதாக இருக்கும். ஆனா அவங்க தரப்பு வைக்கக்கூடிய விமர்சனங்கள் சுயநலவாதிகள், கட்சியையே விட்டுட்டு இத்தனை நாள் இருபெரும் தலைவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி விட்டு உங்களுடைய சுயநலத்திற்காகவும் ஒரு சில நன்மைகள் நடக்கணுங்கிறதுனால ஒரு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கீங்க. அந்த குற்றச்சாட்டு சரியானது தானே? இல்ல, அவர்கள் செய்தது தவறு. முதல்ல இவர் யோகியமானு பார்க்கணும்ல. அவர்கள் செய்தது தவறு. சிவி சண்முகமோ வேலுமணியோ பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் கொந்தளித்து எடப்பாடியை அடித்து அந்த சீட்டு விட்டு துரத்திருப்பாங்க. அவ்வளவு கோபத்தில் இருந்தாங்க. 11 தோல்வி, அவ்வளவு கோபத்தில் இருந்தாங்க. இவர்கள் செய்த தவறால் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற அந்த கோபம் திசை மாறி இவர்கள் பக்கம் வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் தலைமையில் இனி அதிமுக ஜெயிக்காது. இதில் ரொம்ப தெளிவாக எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவருக்கு நீ ஜெயிக்கணும், ஆட்சி அமைக்கணும் அப்படி ஒரு நோக்கம் இருக்கிறது போல எல்லாம் தெரியல. இல்லையா? ஆளுங்கட்சி மேல தீவிரமான விமர்சனங்கள், அறிக்கை வெளியிடுறதுல எடப்பாடி பழனிசாமி களம் ஆடுறாருல, ஒரு நல்ல போல்டான எதிர்கட்சியா இருக்காருல்ல. இல்லை, யாரோ ஒருத்தர் எழுதிப்பா, அது கூட மாரிதாஸ் கூட நல்லா அறிக்கை விடுறாரு. நம்ம சவுக் சங்கர் கூட நிறைய ட்வீட் போடுறாரு, அதுவும் டிவியில எல்லாம் போடுறான். அது மாதிரி தானே இவரும் பண்றாரு.
நீங்க சொன்ன சி.வி. சண்முகம் எஸ்பி வேலுமணியிலே எஸ்பி வேலுமணி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பக்கமே வராருங்கிறப்போ அவர்கிட்ட ஒரு ஆளுமையும் அவர்கிட்ட பலமும் இல்லாம மீண்டும் வருவாரு. இவங்களுக்குள்ள இருக்கிறத வெளியில தெரியலீங்க. இதனோட உண்மையான விஷயம் என்னன்னா, பணம் இவங்க கொள்ளையடிச்சது 3 பேரும் கூட்டு கொள்ளையர்கள். யாரு? தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி. 10 வருஷம் ஆட்சி இல்லை. இப்போ அந்த பண வரவு செலவில் இவங்களுக்குள்ள ஒரு சங்கடம், அது அரசியல் பகையாக மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இவர்களுக்குள்ள இனி ஒரு நல்ல எடப்பாடி பழனிசாமி நல்ல காலத்திலேயே நீக்கப்பட்டவர்கள் தான். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டு என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் டைலாக் பேசிகிட்டு இருப்பார். அதனால் இந்த கட்சியை அடுத்த ஒரு லெவல் பிளவுக்கும் அவர் தயாராக போயிட்டு, அதாவது இவர் ஏதோ சபதம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த கட்சியை தீக்காக்கு கீழே போய் ஒரு வார்டில் கூட ஜெயிக்காத அளவுக்கு நான் இதை காலி பண்ணிட்டு தான் விடுவேன் என்று அவர் ஒரு முனைப்போடு முடிவோடு இருக்கிறார். ஆனால் அதிமுக தொண்டர்கள் இவரது தலைமையை அகற்றிவிட்டு மீண்டும் ஒரு வலிமையான அதிமுகவை, ஒருங்கிணைந்த அதிமுகவை கட்டி அமைத்து ஆளுகிற பொறுப்புக்கு கொண்டு வரணும் என்பதில் முனைப்போடு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிறத தாண்டி அந்த கட்ட அமைக்கிறதுக்கு யார் இருக்காங்க? 5க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டாங்க. இல்லைம்மா, எல்லோரும் ஊடகங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு தேர்தல் நடக்குது. இப்போ சென்ற முறை தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கிற போது யார் வருவாங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தேர்தல் நடத்துவோம் அப்படி சொல்கிறாங்களா என்ன? ஆனால் எவன் வேணாலும் போங்கப்பா, நாங்கள் தேர்தல் அறிவிக்கிறோம், போட்டி போடுறோம், போடுங்க, யாருக்கு யாரை பிடிக்குதோ ஓட்டு போடுங்க, அதிக ஓட்டு வாங்கினவங்கள நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி தானே ஒரு கட்சியும். நீ முதல்ல தள்ளு, இடத்த காலி பண்ணு, தேர்தல் அறிவிங்க, யார் வேணாலும் போட்டி போடலாம், யார் பெருவாரியான வாக்குகளை நம்பிக்கையை பெறுகிறார்களோ அவர் தலைமையில் இந்த கட்சி நடக்கட்டுமே. இப்போ ஒன்றிணைக்கணும்னு சொல்ற குரலே உங்களை தவிர யாரும் இல்லையா? அவங்க அந்தந்த கட்சியில போய் ஐக்கியமாயிட்டாங்க. எல்லாரும் இதை அனுப்பிச்சாச்சு. இல்ல ஒருத்தருமே இல்லை இந்த கட்சியில. பாதி பேர் தவேகாக்கு போயிட்டாங்க, பாதி பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அண்ணாமலையோட போறதுக்கு தயாரா இருக்காங்க. எடப்பாடியும் அவர் ஒரு அடியாள் கூட்டம் வச்சிருக்காரு அந்த சமூக வலைதளத்துல, எடப்பாடி த கிரேட் அப்படின்னு ஒரு 4-5 அந்த போட்டோஸ் மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க ஏஐயில். அதை போடுறதுக்குன்னு ஒரு 1000 பேர் மாதம் சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு. இவ்வளோதான் அவர் கூட இருக்கிறது. சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இப்போ வரைக்கும் அமைதியாகவே இருக்காங்க, எந்த முடிவும் எடுக்காமல். அவங்களுடைய முடிவு என்னவாக இருக்கு? அவர்களுக்கு அந்த பதவி பறிபோக கூட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவி டிஸ்குவாலிஃபை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டெம்பரவரி காம்ப்ரமைஸ். அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் சங்கடத்தில் தான் இருக்காங்க. அது திருப்பி சரியாக வராது. இப்போ களம் எடப்பாடி பழனிசாமி இரலவெண்ட். இன்னைக்கு பாலிடிக்ஸில் இரலவெண்ட். வாட் இஸ் ரெலவெண்ட்? அண்ணாமலை களத்துக்கு வருகிறார். அண்ணாமலை ஒரு கட்சி துவங்கி வருகிற பொழுது களம் அண்ணாமலை வெர்சஸ் விஜய் என்கிற அளவில் மாறும். என்கிற அளவில் இந்த களம் மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அண்ணாமலை இயக்கம் தொடங்கிட்டாரு, அதுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு உள்ளாட்சி தேர்தலையே களமிறங்குவோன்னு சொல்லிட்டாரு. இன்னும் 1 வருஷம் கூட இல்லை. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அதிமுக இல்லாம அண்ணாமலை விசஸ் விஜய் இதுதான் களமா இருக்கு. நான் நீங்க இதை இப்படி ஒரு ஒப்பிட்டு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தடவை மாயாவதி வெற்றி பெற்றார். அவங்க எந்த இதில் வெற்றி பெற்றாங்க? பட்டியல் இனத்தவர்கள், குறிப்பாக SC ST மைனாரிட்டிஸ், முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், இதை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. FC BC OBC இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், பாஜக, முலாயம் சிங் யாதவ் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஒரு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் அதுக்குள்ளே நடந்து மாறுச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி வந்தது, முலாயம் சிங் யாதவ் வந்தார், அந்த களம் மாறுச்சு. மாயாவதி அரசியலை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார். அதுபோல் விஜய் தெரிந்தோ தெரியாமலோ இந்த இடத்துல ஒரு கம்யூனல் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கார். அதில் அண்ணாமலை நிச்சயமாக ஒரு மாற்று சக்தியாக, எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக உருவாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நீங்க விஜய் கம்யூனல் இம்பேலன்ஸ் கொண்டு வந்துட்டாரு, அதை இவர் யூட்டிலைஸ் பண்ணிக்க பார்ப்பாருன்னு சொல்றீங்க. ஆனா இப்பொழுது வரைக்கும் அண்ணாமலை ஏதாவது தனி இயக்கம் தொடங்கினாலும் பாஜக அவர் மேல அந்த ஒரு முத்திரை இருக்கிறப்போ அவர் எப்படி இந்த கம்யூனல் இம்பேலன்ஸ் எல்லா சமுதாயத்திற்குமானதா மாறுவாரு? பாஜகனா இப்ப இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா திமுகவில் இருந்தார்ல, அப்படியே இப்ப அவரை தவேகாரரா பாக்குறீங்க? அவர் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணலையா?
ஆனா ஆதவர்ஜுனாங்கிறவர் ஃபேஸா இல்லல்ல திமுகவுக்கு. ஆனா அண்ணாமலை அப்படி இல்லையே. பாஜகவை வளர்த்தவர்கள் அண்ணாமலை. அவர்தாங்க இன்னைக்கு வந்து என்ன முதலீடு போட்ட முதலமைச்சராக இருக்கிறார். தாவேகா வந்ததுக்கு அப்புறம் தான் ஆதவர்ஜுனா தாவேகாவின் முகமாக இருக்கிறார். ஆனா அண்ணாமலை பாஜகவின் முகமா இருந்தவர். சொல்றேன், அதாவது முதல்ல இதே ஆதவர்ஜுனும் திமுக முகமாகத்தானே இருந்தாருன்னு சொல்றேன். அந்த ஆட் எல்லாம் வந்தது இல்லையா அந்த எலெக்ஷன்ல, யாரை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க? அண்ணாமலை பொறுத்தவரை சரி, நீங்க அவ்வளவு தூரம் போவேனா? எம்ஜிஆர் திமுக தானே இருந்தாரு. திமுக எதிர்த்து அவர் அரசியல் பண்ணலையா? எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் திமுகன்னு பார்த்தாங்களா என்ன? இல்ல இல்ல, அதனோட ஒரு மறு வடிவமாக பரிணாம வளர்ச்சியாகத்தானே பார்த்தாங்க. அதானே பார்த்தாங்க. அப்படி பார்த்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவின் இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க நமக்கு தெரியும். திமுகவும் அப்படித்தானே ஆச்சு. திமுக இருந்து எம்ஜிஆர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் திமுகங்கிறதுமே 10 வருஷம் எல்லா தோல்வித்தானே சந்திச்சாங்க. ஆனா திமுக ஒரு ஆளும் கட்சியாக இருந்ததுல இருந்து வந்தவர் எம்ஜிஆர். ஆனா அண்ணாமலை வந்த பாஜகங்கிறது தமிழ்நாட்டுல இப்போ மத்தியில ஆளுகிற கட்சியாக இருக்கிறதுல இருந்து வெளியில வர்றாரு இல்லையா? ஆனா தமிழ்நாட்டுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஒரு விமர்சனம் இருக்குல்ல. தமிழ்நாட்டிலேயே அவர் வந்து 3% 18% ஆக்கினார்ல. நிச்சயமா எதிர்கால அரசியல் களம் என்பது நீங்க ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பாருங்க. விஜயை விட அண்ணாமலை ஒரு சென்சிபிள் பொலிட்டீஷியன், ஒரு சென்சிபிள் பொலிட்டீஷியன். அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். விஜயை விட ஒரு 10 வயசு குறைவானவர். அந்த இளைஞர்கள் இடத்துல சினிமா தாக்கத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியல் தாக்கத்தை வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா திமுக எதிர்ப்பையும் எடப்பாடியோட எதிர்ப்பையும் உருவாக்குனது அண்ணாமலை. ஆனா அதை பயன்படுத்தி கொண்டது விஜய். பாஜக எதிர்ப்பை உருவாக்குனது திமுக, அதை பயன்படுத்தி கொண்டது விஜய். இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் நேராக வந்து அறுவடை மட்டும் பண்ணிட்டு போயிட்டார். அவர் எதுவும் உருவாக்கலை. உருவாக்குனது ஒரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் திமுக. விஜய் வந்து அறுவடை மட்டும் பண்ணிட்டார். அப்போ நீங்க சொல்றது களத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதிக்கு நான் பல பேர்கிட்ட பேசுகிற பொழுது அண்ணாமலை வெர்சஸ் விஜய் என்பதாக இந்த களம் மாறுகிறது. அப்படி மாறக்கூடாதுன்னு நினைச்சா முதல்ல அதிமுக தலைமை மாறணும். திமுகல அவர்களது அந்த காலங்காலமாக இருக்கிற அந்த நடைமுறைகள் மாறணும். இவர்கள் இருவரும் மாறாத வரை மாறுவதற்கான வாய்ப்பு குறைச்சல். ஏன்னா திமுக முன்னெடுப்படுத்திட்டாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமியும் உதயநிதியும் சந்தித்து அவர்களுக்குள்ள கூட்டணி என்று பேசினார்களோ அப்பவே மக்கள் 2 பேர் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க. அது யார் அந்த ஐடியா கொடுத்ததுன்னு தெரியல, ஏன் அப்படி பார்த்தாங்கன்னு சொல்லி தெரியல. அந்த முயற்சி என்பது இருவரையும் அழித்து விட்டது. அப்போ மக்கள் இந்த 2 பேரையுமே ஒதுக்கிடுறாங்க. ஒதுக்கிட்டு அண்ணாமலை வெர்சஸ் விஜய் என்பதாக அந்த களத்தை பார்க்கிறாங்க. ஆனா அண்ணாமலை நீங்க சொல்றதெல்லாம் நடக்கணும்னா அண்ணாமலை முன்னெடுக்க போற அரசியல் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கணும். தமிழ்நாட்டு நலன் சார்ந்ததா இருக்குன்னு தானே சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாரு இதுக்கு அதாவது திராவிட இயக்க கொள்கைகளையே தான் வந்து தழுவி விஜயம் வந்தாரு. குறிப்பா தமிழக மக்கள் வந்து தொடர்ந்து திராவிட இயக்கங்களை பின்பற்றக்கூடிய கட்சிகள் தான் ஆதரவு. தேர்தலில் மக்கள் வாக்களிச்சது ஒண்ணுதான். இவங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி திராவிடம்னாலே திருட்டு கும்பல்ங்கிற பெயரை உருவாக்கி விட்டாங்க. இந்த 2 பேர் திராவிடம் என்பது மிக உயர்ந்த சித்தாந்தம். இன்றைக்கும் எனக்கு அந்த சித்தாந்தத்தில் நம்பிக்கை இருக்குது. ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் வளர்த்த அந்த சித்தாந்தத்தை பிடபிள்யூடியில் 30%, ஹைவேஸில் 35%ன்னு போட்டி போட்டு நீ இருந்தால் நீ அடிச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு, நான் இருந்தால் நான் அடிச்சுட்டு உனக்கு கொஞ்சம் கொடு, அந்த மாதிரி 2ஐயும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 2வது ஒரு எல்லை தாண்டி அவர்கள் வந்து ஊழலில் பயணிச்சுட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒட்டு உறவை உருவாக்கிட்டாங்க. அதனால மக்கள் இனி அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால வந்து ஆளுகர் கட்சியாக தாவேக என்கிற போது இதே போல ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை கொடுக்க மக்கள் தயாராக இருப்பாங்க. ஆனால் அதை அண்ணாமலை எப்படி சரியாக கையாளுகிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலம் இருக்கும். இல்லை அதிமுகவில் ஒரு தலைமை மாற்றம் ஏற்பட்டு மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை உருவாக்குனா நமக்கு வாய்ப்புகள், அதிமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
ஆனா இதையெல்லாம் கடந்து இப்போ வரைக்கும் தான் எதிர்கட்சிங்க சீட் வயசுலயும் சரி பலம் வயசுலயும் சரி டிஎம்கே இருந்துகிட்டே இருக்காங்களே. இவங்க 2 பேரையும் கடந்து அண்ணாமலையும் அதிமுகவும் வந்துட முடியுமா? அதாவது திமுக இன்னைக்கு வரைக்கும் ஏன் தோத்தன்னு காரணமே தெரியாம புலம்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு விளையாட்டுத்தனமும் ஒரு ஓட்டு போட்டோம், இவன் எப்படிடா ஜெயிச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அதாவது இன்னைக்கு கூட நான் ஏதோ ஒரு இதில் படித்தேன், இப்போ திருப்பி விஜய் ஒரு எலெக்ஷன் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த 107 சீட்டு அவருக்கு வராது, அனைவரும் ஒரு 50-60 சீட்டு தான் வரும். 234 வரும்ன்றாங்களே இப்போ எலெக்ஷன். வச்சு பார்க்க சொல்லுங்க, வச்சு பார்க்க சொல்லுங்க. இத்தனை நாட்கள் வந்து அதிமுக தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க, ஒன்றிணைப்புன்னு பேசிட்டு இருந்தீங்க. 2-3 நாட்களுக்கு முன்பு உங்கள் சமூக வலைதளத்தில் ஒரு அடிமட்ட தொண்டருடைய கோரிக்கைன்னு ஒன்று வந்து பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த அதிமுக தந்தெல்லாம் விட்டு நகர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுடைய முடிவு என்னவாக? ஏன்னா யார் வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு அரசியலில் வந்து யூகிக்கவே முடியல. அதிமுகவா, அண்ணாமலையா, தாவேக்காவா? அப்படி ஓடுற ஆளுன்னா நான் திமுகவுக்கு 2021 போயிருப்பேன். எடப்பாடி என்னை கட்சி விட்டு நீக்கின போது 2018 போயிருப்பேன், 19 எம்பி ஆயிருப்பேன், 21 அமைச்சர் ஆயிருப்பேன், 24 எம்பி ஆயிருப்பேன், இப்போ 26 கூட தாவேக்கால இன்றைக்கு அமைச்சராக கூட இருந்திருக்கலாம். ஜேசிடி பிரபாகர் ஒன்றிணைப்பு சொன்னாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கருத்து, ஒரு அரசியல் எப்படி இருக்குதுன்னு அந்த களத்தை நிலவரத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். என்னுடைய விருப்பம் எடப்பாடி தலைமை அகற்றப்பட வேண்டும். எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. எடப்பாடி தலைமை இருக்கிற வரை அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. தலைமை மாற்றப்பட வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை உருவாகணும். அப்படி உருவாகிற தலைமை நிச்சயமாக அண்ணாமலை, விஜய், இன்னும் 1000 பேர் வந்தாலும் அவர்களை எதிர்கொண்டு வெற்றி கண்டு ஆட்சி அமைக்கிற ஒரு வலிமையை பெறும் அதிமுக. ஆனால் அது எடப்பாடி இருக்கிற வரை அதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் குரல் மாறாம அப்படியேதான் ஒலிக்குது. ஆனால் அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.